Women's Day. Thank you. சார் பாருங்க சார் உமன்ஸ் டே ஆனால் கொண்டாடுறாங்க, மென்ஸ் டே ஆனால் யாருமே கொண்டாட மாட்டேங்கிறாங்க. மென்ஸ் டே தான்டா கொண்டாடுறாங்க. என்ன சார் எதுவுமே வெளியே தெரியவே மாட்டேங்குது. உமன்ஸ் டே கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமும் இருக்குது. அந்த காலத்துலலாம் வேலைக்கு போனாங்க இல்லையா, இப்போ ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இப்போ ஒரு ஆண்கள்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் மாதத்துக்கு. பெண்களும் அதே அளவு வேலை செஞ்சாங்கன்னா 10 ரூபாலாம் கொடுக்க மாட்டாங்க, 5 ரூபா தான் தருவாங்க. என்ன சார் சொல்றீங்க? உண்மையாதான்டா. அது என்ன சார், பொண்ணுங்களுக்கும் பையன்களுக்கும் ஒரே வேலை தானே, அது அவங்களுக்கு 10 ரூபா எங்களுக்கு 5 ரூபாயா சார்? ஆமா சார், அவங்க கேட்கறதுக்கு நியாயம். குட் கொஸ்டின். உங்களுக்கு கிளாரா ஜெட்கின் பத்தி தெரியும்? தெரியாதே. அவங்க தான் பெண்களுக்காக முதலாக போராடினவங்க. அது வந்து ஒன்ஸ் அப்பான் டைம், அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து 1908வது வருஷம். இந்த மாதிரி பெண்களுக்கும் சம உரிமை வேணும், நாங்களும் அவங்களும் ஒரே மாதிரி வேலை தானே சார் செய்கிறோம். அப்போ அவங்களுக்கு மட்டும் என்ன 10 ரூபா, எங்களுக்கு மட்டும் என்ன 5 ரூபா, நீ கேட்ட கேள்வி தான். ஸோ எங்களுக்கும் 10 ரூபா வேணும், நாங்களும் அதே வேலை தானே செய்கிறோம், அதே அளவு தானே டைமும் எடுத்துக்கிறோம், அப்போ எங்களுக்கும் அதே சேம் சம்பளம் வேணும் அப்படின்லாம் கேட்டதுக்கு, அது எப்படி பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரே சம்பளம் கொடுத்துட முடியும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உலகத்தில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நம்ம வேலை செய்யறதால தான் அவங்களும் வேலை செய்றாங்க. அப்போ அவங்க நம்மளுக்கு கொடுக்குற அளவே சம்பளம் தானே அவங்களுக்கு கொடுக்கணும். கரெக்டு தான், கொடுக்கணும். இதே நம்ம ஊராக இருந்தால் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊரா? ஆட போடா.